ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லோரும் நல்லா இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அந்த மாதிரி நினச்சி தான் நான் அந்த ஃபஸ்ட்டு vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இது எப்படி பேசி எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு கூட ஐடியா கிடையாது. பட் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னே வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஜேர்னி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, பெங்களூர் டு திருச்சி என்னோடய ஃப்ரெண்டோட புது வீட்டுக்கான ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கு தான் நான் இங்கேருந்து ட்ராவல் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பெங்களூரில் இங்கே ஒரே காலையில் வெயில் அடிக்குது, ஈவினிங்னா மழை பெய்யுது, செம்ம கிளைமேட் தான். பட் இங்கேருந்து திருச்சிக்கு போகிறப்போ கிளைமேட்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் see, ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போகிறோன்னா நம்மளுக்கு ரொம்ப ஜாலியாக தானே இருக்கும். நம்மளுக்கே தெரியாத மாதிரி ஒரு ஹாப்பினஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட், அது எதுன்னு இருக்குங்க. நான் வந்து எங்கே ஸ்டே பண்ண போகிறேன், யார் கூட ஸ்டே பண்ண போகிறேன், யாரெல்லாம் மீட் பண்ண போகிறேன். மோஸ்ட் ப்ராபப்ளி யாரும் பெருசாக மீட் பண்ண மாட்டேன். எனக்கு இருக்கிறதே ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். க்ளோஸ்டு சர்க்கிளில் இருக்கிறது தான் பெஸ்ட். மீன்ஸ் 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் நமக்குன்னு இருக்காங்களா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஐ ஹாவ் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வீட்டில் தான் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன். அதெல்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு சந்தோஷமான ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் கூட நீங்களும் என் கூட இந்த ஜேர்னியில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் நம்பியும் வர்றப்போ ஒரு ஃபிஷ் கடை பார்த்தோம். அதே கடைக்கு திருப்பி யூட்டன் போட்டுட்டு போயிட்டுருக்கோம். அங்கே எந்த ஃபிஷ் நல்லாயிருக்கும் அந்த ஃபிஷ்ஷை வாங்கிட்டு ஃபிஷ் கறி வைக்கலாம் தான் பிளான். ஸோ ஃபிஷ் கறிக்கான ரெசிபி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன் சீக்கிரமாக. அப்புறம் இங்கே நாங்கள் வாங்கின மீன் வந்து திருக்கை மீன் தான், அந்த குழம்பு தான் வைக்க போகிறோம். ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். வந்துட்டு ஃபிஷ் எல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் கறிக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் வந்துட்டு அப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக அது ஏதோ சேமியா அதை வந்துட்டு வேக போட்டுருந்தாங்க. அப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் இடையில டயர்டாகி வெயில் அடிக்கிறனால ஃபோக்கஸ் ஆக மாட்டேன். வெயில் அடிக்கிறதால ஏஸ்தட்டிக்கா வச்சிரு. இதுல ஏஸ்தட்டிக்கா இருக்கு நண்பி, எடுத்து அங்கேயே வச்சிரு. ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. இப்போ வந்து நாங்கள் தாளிக்க போகிறோம். ப்ளஸ் ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு ஸ்வீட்டும் இருக்கு. இப்போ 8 இட்லி கணக்கில் நமக்கு இருக்குது. அதான் நம்ம இப்படி 4 நாளாக பிரிச்சுடும். இந்த பக்கத்தில் வந்து இது கோச்சிக்கு தான் இருக்கு. இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம என்ன விதமாக இருக்கும். ஃபேன் இல்லை கை, அவ்வளோ பணக்காரங்க இல்லை. சர்ப்ரைஸ் ஆகி நீங்க போய் அது யாரும் போது அதான் நீங்க சர்ப்ரைஸ் ஆகி போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். தேங்காய் சாதம் கேள்விப்பட்டிருக்கீங்க, தேங்காய் கிச்சடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? That is what she's doing. Oh, கிச்சடி இதாண்டி கிச்சடி. அதான் எனக்கு பிடிக்கும். பட் ஆனால் துருவுற அளவுக்கு வயசு இல்லை, பொறுமை இல்லை. அதனால துருவலாம். இது துருவல, இது வந்து கோர்ஸா கிரைண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன ஆட் பண்ண ஸ்வீட்லாம் இல்லைங்க, அது உடம்பே ஸ்வீட் தான். இந்த அளவுக்கு ஸ்வீட்டு. இதுவே உருண்டை பிடிச்சி பத்தலைன்னு வேற ஸ்வீட் போட்டு அது மாதிரி திங்கும். நல்லா பெசர் அவ்வளவுதான். இப்போ போய் சாப்பிட வேண்டியதான். பிரேக்ஃபாஸ்ட் குழம்பு கோச்சிட்டே. ஓகேவா? இதுக்குதான் நான் இங்க வர்றது.
இப்படியே ஐஸ் வச்சிரு. இது வந்து இனிப்பு, அது வந்து காரம். காலையில என்னோட பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னடி இது வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? கம்பு ராகி சேமியா. கம்பு ராகி சேமியா, இங்க வந்து தாளிச்சது. இது ஸ்வீட். சாப்பிட போறோம். சாப்பிட்டு கூப்பிடுறோம். நானும் பல் சாப்பிட்டு தேய்க்கலையே. கூப்பிடுறோமா? நானும் பல் தேய்க்கலையே. பல் தேய்க்காமலே டேஸ்ட்லாம் பார்த்துருக்காங்க. ஆமால, பல் தேய்க்காம டேஸ்ட் பார்த்தா நல்லா டேஸ்ட் வரும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. நம்பாதீங்க. தயவு செஞ்சு பல்ல வலிக்கிட்டே இருந்தாலும் டேஸ்ட் பார்க்கணும். பார்க்கவே செம்மையா இருக்குல்ல பிளேட்டிங்கோட. இருங்க நான் உங்களுக்கு அழகா காட்டுறேன். பார்க்கவே செம்ம டேஸ்டா இருக்குல்ல தேங்காய்லாம் போட்டு. நம்பி இந்த மாதிரி எத்தனை பேர் சமைச்சு கொடுத்து தெரியல. எடு சியர்ஸ் போடுவோம். Cheers. நானும் பல் தேய்க்கிறேன். One eternity later. இது வந்துட்டு திருக்கை மீன் குழம்பு. ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். கோடை முட்டை பொடி மாஸ். இந்த திருக்கை மீனோட ரெசிபியோட வீடியோ வந்து நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். One eternity later. நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ட்ராவலுக்கு ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போ நாங்கள் ஒரு ரைட் போக போகிறோம். எங்கன்னா அந்த புது வீட்டுக்கு இல்லை, புது வீட்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு வீட்டுக்கு. கொள்ளைக்காரர்கள் மாதிரி போயிட்டு இருக்கு. ஹாய் சொல்லு. ஹாய். உன் ஐடி சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. ஐடி வந்து கிருஷ்ணமூர்த்தி. ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க. செம்மையா இருக்கு. இங்க பாரு நிலா. இந்த கன்னியாகுமரியில இருக்கிற ஃபீல் வருது எனக்கு. மேலே வரணுமா? உங்களை அடிப்பேன். நீங்க ரெடியா? அடிக்கிறே நீ என்ன? ஸ்கூல் டீச்சர் ஆனதுலேருந்து நீ வந்து தூய தமிழ்லேயே பேசிட்டு இருக்கோம்ல.